ஹாய் கைஸ், எல்லோருக்குமே குட் ஈவினிங். ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ரொம்ப கிளாராக இருக்குது. இது ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்கும்போது யாரையும் பார்க்கல, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நண்பர் குமார். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க, கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அழகான முகத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விடாமுயற்சி படத்தோட ஆக்சுவலாக படம் வந்து ட்ராப் அப்படி இப்படின்னு பேச்சு வந்துட்டு இருந்தது. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மாறிட்டாங்க, லைக்கா வந்து பேக் அவுட் ஆகி இப்போ ஜி ஸ்டுடியோஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னு இருந்தது. அண்டு அதுக்கிடையில் தான் இந்த குட் பேட் விழி படத்தோட அப்டேட் விட்டதாகவும் நிறைய வதந்திகள் வந்தன. ஆனால் இன்றைக்கி வந்து லைக்கா வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 கிளிப்பிங், ஒரு கிளிப்பிங்காக 3 ஆங்கிளில் விடாமுயற்சியோட ஷூட் வந்து எங்கேயும் போகலை. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் நவம்பரில் எடுத்த ஷூட்டிங் அந்த வீடியோ. இது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட்டு சீன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் இந்த சென்ஸ் அதை ஆக்ஷன் பண்ண விதம், அதை ஃபிலிம் பண்ண விதம் பார்த்திங்கன்னா, நம்ம குமார் வந்து வண்டி ஓட்டுறாரு, பக்கத்துலேயே ஆரவ் வந்து ரத்தம் வடிய ஐ மீன் படத்தில் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ரத்தம் வடிய வண்டி ஓட்டுறாங்க. தலைமை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் வண்டியவே கமத்திட்டாப்புல. இதில் ஆக்சுவலாக என்ன தான் இது வந்து ஒரு ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் நான் அஜித்தே ஓட்டினாருப்பா அப்படின்னு சொன்னாலுமே ஒழுங்காக ஓட்டணும்ல. ஏன்னா வண்டி ஓட்டினாலும் கீழே விழுறாரு. ஒரு அந்த என்ன படம்பா வலிமை, அப்போது ஒரு அனுதாப பிச்சை, இப்போ விடாமுயற்சிக்கு ஒரு அனுதாப பிச்சை. இதில் வந்து என்ன தான் லைக்கா வந்து போட்டிருந்தாலும் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு எங்கேயுமே அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்னு மென்ஷன் பண்ணல. பத்தாவதுக்கு அதில் 2வது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே என்னடா இப்படி கவுந்துச்சு அப்படின்னு தான் அதில் அந்த வீடியோ ஃபிலிம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. கடன் எல்லோரும் ஓடுவாங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது தான் மேபி இதை அப்படி ஒரு சீன் ஆக்கிடுறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்குமே ஏன்னா ஒரு எல்லாத்தையும் வச்சுருக்காரு, லைசன்ஸு, பைலட் லைசன்ஸு அது இதுன்னு வச்சுருக்காரு. வண்டி ஓட்ட தெரியுமான்னு தெரியல. இதில் பாதி பேர் விஜய் பைக் ஓட்டு வர, விஜய் கார் ஓட்ட வரான்னு கேட்டவங்களுக்கு அஜித் ஒழுங்காக ஓட்ட வரேன்னு கேட்க தெரியாமல் போச்சு. ஸோ இதுக்கிடையில் நேற்றா எப்போன்னு தெரில, இடையில நட்ராஜ் நம்ம இந்தியன் பவுலர் இருக்கார்ல, அவர் கூட அவரோட பர்த்டே செலிப்ரேஷனில் அஜித் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நட்ராஜன் எனக்கோ போனதாகவும், அங்கே வந்து நம்ம முரளிதரன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. இதுவே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கோட் படத்தோட ரிலீஸ் அப்போ வந்து இந்த மாதிரி கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது, விஜய் வந்து முரளிதரன் கூட ஃபோட்டோ எடுத்தால் தமிழ் இனத்துக்கே ஒரு ஒரு அசிங்கம் அப்படி இப்படின்னு சொன்ன நம்ம ஜோக்கர் டியூ. ஸோ அந்த மாதிரி தான் விஜய்க்கு மைண்டில் இருக்கும். நம்ம குமார் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி மூஞ்ச போய் எங்கே வச்சுக்க போகிறாங்கல்ல, பதிலுக்கு நாமளும் அப்படியே சொல்லலாம், தமிழ் இன துரோகி அப்படின்னு. ஆனால் அவர் தான் தமிழினே கிடையாது, அவர் தமிழ் இன துரோகின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பட் அதையும் தாண்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால நான் வந்து தமிழ் இனத்துக்கு எதிரானவன்னா சொல்கிறது அஜித் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அதை அஜித் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு புத்தி வரும், ஓகேப்பா இப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு. ஓகே, ரொம்ப நாள் கழித்து வந்து வன்மத்தை கொட்டிட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நம்ம நண்பர் ஒருத்தர் தான் ஃபேஸை ரிவீல் பண்ண சொன்னார். போன வீடியோவில் சம்திங் என்னமோ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ட்விட்டரில் எனக்கு 2 மெசேஜ் போட்டு விட்டார். ரொம்ப தப்பாக இல்லை, மீன் பரவாயில்ல, சொன்ன உடனே ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டேப்பா அப்படின்னு. போடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சிடணும். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் அவங்கள வேலை இந்த ஃபுல்லாக ஒர்க்கு போகிறதுனால டக்குன்னு இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.